தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருடாந்திர தேர்வு முதல்ல ஏப்ரல் 10 முதல் 24ஆம் தேதி வரை நடத்த போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது. அதனால பள்ளிகளை வாக்குச்சாவடியா பயன்படுத்த போறதுனால தேர்வுகளை முன்பே முடிச்சிடணும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை நடத்தினாங்க. அதன்படி இப்போ புதிய அட்டவணை வெளியிட்டு ஏப்ரல் 1 முதல் 16ஆம் தேதி வரை எல்லா தேர்வுகளும் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தோன்னா 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி 4 மற்றும் 5 வகுப்பு தமிழ், ஏப்ரல் 7ஆம் தேதி 4 மற்றும் 5ஆம் வகுப்பு விருப்பமொழி, ஏப்ரல் 8ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை தமிழ், 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆங்கிலம் நடத்தப்படும். ஏப்ரல் 9ஆம் தேதி 13 விருப்பமொழி, 4 மற்றும் 5 கணிதம், ஏப்ரல் 13ஆம் தேதி 1ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம் மற்றும் 4 மற்றும் 5 அறிவியல், ஏப்ரல் 16ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை கணிதம் மற்றும் 4 மற்றும் 5ஆம் வகுப்புக்கு சமூக அறிவியல் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. மேலும் நேரம் பார்த்தோன்னா 1ஆம் வகுப்புக்கு காலை 10லிருந்து 12 மணி வரைக்கும், 2ஆம் வகுப்புக்கு மதியம் 2லிருந்து 4 மணி வரைக்கும், 3ஆம் வகுப்புக்கு காலை 10லிருந்து 12 மணி வரைக்கும், 4ஆம் வகுப்புக்கு மதியம் 2லிருந்து 4 மணி வரைக்கும், 5ஆம் வகுப்புக்கு காலை 10லிருந்து 12 மணி வரைக்கும் தேர்வுகள் நடத்தப்படும். இது அடுத்த 6 முதல் 9ஆம் வகுப்புக்கு பார்த்தோன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழ், ஏப்ரல் 6ஆம் தேதி விருப்பமொழி, ஏப்ரல் 7ஆம் தேதி 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு ஆங்கிலம், 7ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்புக்கு கணிதம், ஏப்ரல் 8ஆம் தேதி உடற்கல்வி, ஏப்ரல் 9ஆம் தேதி 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்புக்கு கணிதம், 7ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்புக்கு ஆங்கிலம், ஏப்ரல் 13ஆம் தேதி 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்புக்கு அறிவியல், 7ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்புக்கு சமூக அறிவியல், ஏப்ரல் 16ஆம் தேதி 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்புக்கு சமூக அறிவியல், 7ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்புக்கு அறிவியல் என்று தேர்வுகள் நடத்தப்படும். இந்த வகுப்புக்கான தேர்வு நேரம் பார்த்தோம்னா 6ஆம் வகுப்புக்கு காலை 10லிருந்து 12 மணி வரைக்கும், 7ஆம் வகுப்புக்கு மதியம் 2லிருந்து 4 மணி வரைக்கும், 8ஆம் வகுப்புக்கு காலை 10லிருந்து 12 மணி வரைக்கும், 9ஆம் வகுப்புக்கு மதியம் 2லிருந்து 4:30 மணி வரைக்கும். இந்த தேர்வுகள் முடிஞ்சதும் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் புதிய கல்வியாண்டு ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.